அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முட்டை யூஸ் பண்ணி ஒரு காம்போவே பண்ணலாமா? எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது சாக்லேட் லவர்ஸ்க்கான நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். மைதா 30 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அதோடு 5 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். நான் இங்கே டார்க் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அது 5 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா சிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிஃப்ட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஓவராக லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம சிஃப்ட் பண்ணி எடுக்கிறோம். அப்புறம் 50 கிராம் சுகர் எடுத்து அதையும் ஒரு சைடில் வச்சுக்கலாம். கிரானுலேட்டட் சுகர் இல்லைன்னா கேஸ்டர் சுகராக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பீட் பண்ணும்போது ஈவனாக பீட் ஆகும். ஒரு முட்டை எடுத்துக்கலாம். முட்டையில் ஒயிட் கலர் பார்ட்டிகள் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் கேக் அப்படின்றனால சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நுர மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும்போது சுகரை நம்ம 3 பார்ட்டாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பீட் பண்ணும்போது சுகர் கிறிஸ்டல்லாம் ஓரமாக போய் தங்கியிருக்கும். அதெல்லாம் ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்டுட்டு பின்ன நல்லா பீட் பண்ணி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கலாம். பீட் பண்ணும்போது எப்போயுமே ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணாமல் மீடியம் ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணுங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட் இருக்க கன்சிஸ்டன்சிக்கும் இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிப்பன் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இன்றைக்கான பேக்கிங் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, பீட்டரை நீங்கள் எப்போயுமே சூஸ் பண்ணும்போது 250 வாட்ஸ் அண்ட் அபவ் அந்த மாதிரி இருக்கிற பீட்டரை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்டிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி ரிப்பன் கன்சிஸ்டன்சி ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு. இப்போது இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதையும் பீட் பண்ணி எடுத்துக்கிறணும். ஆயில் ஊற்றும்போது ரொம்ப பீட் பண்ணிடாமல் ஜஸ்ட்டு ஆயில் மிக்ஸ் ஆனால் போதும். அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுமானது. பார்த்திங்கன்னா தெரியும் ரிப்பன் கன்சிஸ்டன்சி ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரு பேட்ச் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு மில்க், 1 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பீட் பண்ணிக்கிற போகிறோம். இதே மாதிரி 3 பேட்ச் ஆட் பண்ண போகிறோம். பேட்ச்லேயும் மாவு கொஞ்சம் மில்க் கொஞ்சம் அந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா பீட்னா ஓவராக பீட் பண்ணாமல் ஜஸ்ட்டு மாவு எல்லாமே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு லம்ஸ் இல்லாமல் இருந்தால் போதுமானது. ஓவர் பீட் பண்ண வேண்டாம். இதை நம்ம எல்லாமே ஸ்பேச்சுலா வச்சு ஜென்டலாக இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஊற்ற போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு பென்டோ கேக்கும் 2 கப் கேக்கும் இந்த பேட்டர் வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதனால் பென்டோ கேக் நான் 4 இன்ச் பென்டோ கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் 90 கிராம் பென்டோ பேன்லையும் பேக்கன் சர்வ் கப் கேக் லைனரில் 30 கிராம்ஸ் அப்படின்ட்டு ஈச் கப் கேக் லைனரில் எடுத்துக்கிறேன். இந்த பேட்டர் ஒரு பென்டோ கேக்கும் 2 கப் கேக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஊற்றி வச்ச பேட்டரை ஒரு ட்ரேயில் வச்சு 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். கப் கேக் 15 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடும். அதனால் 15 மினிட்ஸில் நான் கப் கேக்கை ரிமூவ் பண்ணிட்டேன் ஓவனில் இருந்து. இதை நம்ம டீமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நான் இதை நாளைக்கு தான் ஐசிங் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கிளிங் ரேப்பில் நல்லா டைட்டாக சுற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஐசிங் பண்ண எடுக்கும்போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஐசிங்க்கு. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கேக்கும் நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் இதை ஐசிங்காண்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது மேல் லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 லேயர்ஸை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை லேயர்ஸ் கட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி சுற்றி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கேக்கை சுற்றாமல் கீழே உள்ள கேக் போர்டை சுற்றி கட் பண்ணணும். பார்த்திங்க அப்படின்னா தெரியும் மேடும் பள்ளமும் இல்லாமல் எவ்வளோ அழகாக ஈவனாக கட் ஆகிருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு இதை ஐசிங் பண்ணும்போது கீழே எப்போயுமே பீட் பண்ண விப்புடு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே கேக்கோட ஒரு லேயர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நான் இங்கே சாக்லேட் கேக் பண்ணுறனால பாலில் கொஞ்சோண்டு கொக்கோ பவுடரும் சுகரும் கலந்து சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கேன். அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லேயர் க்ரீம் வைக்கணும். அதுக்கப்புறம் அகெயின் செகண்ட் லேயர் நம்ம கேக் வச்சு அது மேலேயே சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு மேலே விப்பிங் க்ரீம் வச்சு ஃபுல்லாக ஐசிங் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் நியூ பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே லெவலில் கேக் ஐசிங் பண்ணி கிடைக்கும். நீங்கள் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிங்க எடுத்தோடனே நீங்கள் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது உங்களோட டேலண்ட்டு தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக ட்ரை பண்ணும்போது ஈவனாக கிடைக்கும். பார்க்கவும் வந்து நீட் லுக்காக இருக்கும். இதை வந்து நான் வந்து பேலட் நைஃப் வச்சு நான் வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஐசிங் பண்ணும்போது அங்கங்கே வந்து கேப்பு தெரியும். அப்போ அந்த கேப்பு தெரிகிறதுலலாம் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வச்சு ஸ்பேட்சுலா வச்சு ஐசிங் பண்ணி எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா கிளாத்ஸ்லாம் வச்சு கீழே உள்ள அந்த க்ரீம்லாம் எடுத்துடலாம். அதை ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் செட்டாக விட்டுடலாம். ஏன்னா மேலே வந்து கனாஷ் வந்து நம்ம போர் பண்ண போகிறோம் அப்படின்றனால. இப்போ வந்து கப் கேக்கை வந்து டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் வந்து 2D நாசில் யூஸ் பண்ணி ராசெட் மாடல் வந்து போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி நம்ம வந்து 2 கப் கேக்கும் வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்த கேக்கு மேலே வந்துட்டு கனாஷ் ஊற்றி நம்ம வந்து நீட்டாக வந்து ட்ரிப்பிங் டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். கனாஷ் வந்து ஊற்றும்போது நம்ம வந்து ஸ்பூன் வச்சும் இந்த மாதிரி ட்ரிப்பிங் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பைப்பிங் பேக்கும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ரிப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கு யூஸ் பண்ண அதே நாசில் யூஸ் பண்ணி நான் வந்து டிசைன் போட்டு எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பென்டோ கேக்கு, 2 கப் கேக்கு, 1 முட்டை யூஸ் பண்ணி நம்ம அழகாக பண்ணிட்டோம்.